ஆனால் ஒரு ஒர்க் அவுட் நார்மல் ஹியூமன் பீங் இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ்லலாம் இல்லாதவங்க பண்ணி முடிச்சுட்டு அந்த ரிகவரி பீரியடுங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் கொடுக்கணும்? சார் நீங்கள் இதெல்லாம் பயிற்சிகள் பண்ணாதவங்க பண்ணும்போதும் இட்ஸ் டிஃப்ரெண்ட், பயிற்சிகளை ரெகுலராக பண்ணவங்களும் டிஃப்ரெண்ட், பயிற்சிகளே பண்ணாதவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா எதை பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு வேளை வலி வந்துடுமோ, இந்த எக்ஸசைஸ் பண்ணணுமா, இது தினமும் சொல்லணுங்கிறாங்களே, இந்த மாதிரி பண்ணிட்டு நாளைக்கு நிறுத்திட்டா ஏதாவது மாற்றம் வந்துடும், நிறைய வெயிட் போட்டுடணும், இப்படி ஒரு சந்தேகங்கள் நிறையா இருக்குது. ஆனால் உடம்பு வந்து நம்ம பயிற்சிகள் செஞ்சவங்கக்கிட்ட நல்லா பேசி பார்த்தோன்னா பண்ணலன்னா பைத்தியம் முடிகிற மாதிரி இருக்குதுயா. எனக்கு வந்து அன்றைக்கி பண்ணாத அன்றைக்கி எல்லாரையும் கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்கேன். நான் அப்படி தான் இருக்கேன். இது அண்டர்ஸ்டாண்ட், அதை பண்ணவங்களுக்கு தான், அந்த தேனை அனுபவிச்சவங்களுக்கு தான் அது இட்ஸ் an addiction. அது ஏன்னா என்டார்ஃபின்ஸ் அண்ட் என்கெஃபிலின்ஸுங்கிற சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. உங்கள் சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் டுடே ஐ ஃபீல் கிரேட். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணாதவங்க தயவு செஞ்சு அந்த எக்ஸசைஸினுடைய அருமையையும் பெருமையும் வாயால் நம்ம பேசுகிறதுக்கு பதிலாக என்ன சாக்லேட் இந்த சாக்லேட் ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு சாப்பிட்டனா கூட நீங்கள் சாப்பிட்டாதான் அதனுடைய சுவை உங்களுக்கு புரியும். அந்த வந்து யார் சொன்னாலும் அது புரியாது. ஆனால் அதை பண்ணிட்டு அடுத்த நாள் வர வலியை வச்சு ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு உடனே கூட கிவ் அப் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ரெண்டு விஷயங்கள் அதில். ஒன்று, இந்த மாதிரி பண்ணாதவங்களை எக்ஸசைஸ் கொடுக்கும்போது அந்த எக்ஸசைஸ் பண்ணுற அளவை நாம் குறைச்சி பண்ணணும். ரெண்டாவது, அவங்களுக்கு வார்ம் அப் பண்ணணும், வார்ம் டவுன் பண்ணணும். இதை எக்ஸசைஸ் பண்ணி முடித்த பிறகு இதெல்லாம் எனக்கு வேலை வேண்டாம், அந்த எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாமல் அதையும் பண்ணாங்கன்னா நான் சொன்ன இந்த டாம்ஸும் ரொம்ப குறைஞ்சிருக்கும், வலிகள் வந்து இல்லாமல் இருக்கும். வரும்போது அந்த வார்ம் அப் பண்ணாங்களாலே அந்த வலிகள் எல்லாம் நிறைய கம்மியாயிடும். ஸோ ஆக்சுவலாக அவங்களுக்கு இது பெட்டர் இஸ் தே ஸ்டார்ட் கம்மிங் ரெகுலர்லி, இல்லையா? சூப்பர். ஓகே.